இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னுடைய பையன் வந்து காலேஜ் படிக்க இன்னொருத்தன் 2 பையன் எனக்கு. அந்த பையனை காலேஜ் படிக்க வைக்கிறதுக்காக நான் எத்தனை பேருக்கு உதவி பண்ணேன். அந்த நேரத்தில் என்னுடைய உறவுகள் எனக்கு கை கொடுக்கல. நான் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்துட்டு அப்பா அவன்கிட்ட நான் சொன்னேன், அப்போ நான் இந்த ஃபீஸ் வந்து முன்ன இருந்த நிலமை வேறடா, இன்றைக்கி இருக்கிற நிலமை நான் வேற, ஆனால் எனக்கு கட்டுற நிலமை இல்லைடா தம்பி அப்படின்னு நான் சொல்லும்போது, மம்மி இல்லை என்னோடய ஃப்ரெண்டுங்கள்லாம் அந்த காலேஜில் தான் நான் படிக்கிறாங்க, நான் அதில் படித்து ஆகணும் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், சரி இருடா என் ஃப்ரெண்டுக்கு எப்படியாவது நான் கேட்டு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்தேன். இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணுண்டி, அதனால் ஃபீஸ் என்கிட்ட 10 பைசா கூட இல்லை, இன்றைக்கி அந்த சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னோன்னே அவள் எவ்வளவு வேணும்னு கேட்டா அந்த இடத்துல. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவள் இல்லைன்னு சொல்லாமல் அவளும் ஒரு கஷ்ட சூழ்நிலையில் தான் இருக்கா. பட் அவள் கடன் வாங்கினாலும் எனக்கு கொடுத்தா. அந்த டைமில் எவ்வளோ பணம் அது? அன்னைக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா. அந்த 1 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு கொடுத்தா. என் மையன் ஜாயின் பண்ணான், பிகாம் சென்ட்ரல் படிச்சுட்டு இப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணுறான். அந்த காசை நான் திருப்பி அவளுக்கு கொடுக்கும்போது வேண்டான்னு தான் சொன்னேன். இல்லை நீ தக்க சமயத்தில் எனக்கு உதவி பண்ணிஇல்லையா, அதை நான் என்னைக்கு இருந்தாலும் சாகிற வரைக்கும் கூட நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப அழுதேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் அதான் நினைக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் யாரையும் உதாசீனப்படுத்தி இது பண்ணாதீங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது என்னவோ உதவி பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ தொகை வாங்கினீங்க கடனா? நான் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 1 லட்சம் வாங்கினேன் சார் அவர்கிட்ட. எதற்காக 1 லட்ச ரூபா வாங்க வேண்டியிருந்துச்சு? என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக கூட்டு குடும்பம் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டணும். அண்ணனுங்க எனக்கு 2 பேர். சரி. ஃப்ரெஷ்ஷாக அவரும் கல்யாணம் பண்ணுறேன், நானும் கல்யாணம் பண்ணுறேன். வீட்டை வாங்குகிறோம். வீட்டை வாங்கி கூட்டு குடும்பம் லோன் வாங்கி தான், ரொம்ப ஏழ்மையான குடும்பம், லோன் வாங்கி தான் வீடு கட்டுறோம். எல்லாருமே இருக்கும்போது ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைனால அண்ணன் வந்து தனிப்பட்டே போயிடலாம், 2 பேரும் போயிடுறாங்க. அப்பா அம்மா நானே என்னுடைய மனைவி என்னுடைய பசங்க மட்டும் இருக்கோம். அந்த சுச்சுவேஷனில் நல்லா போயிட்டு இருந்த என்னுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாஸ். ஒரு 2022-23 மிகப்பெரிய லாஸ் ஆகுது. என்னுடைய சுச்சுவேஷன், என்னுடைய பைக்கு இஎம்ஐ கட்ட முடியாத நிலமையில பைக்கும் சூஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலியில் லோன் இஎம்ஐ கட்டுறதுக்கு 45 ரூபாய் கட்டணும் மாதம் இஎம்ஐ, 25 வருஷத்துக்கு லோன். இதில் 2 மாதம் அண்ணனுங்க எல்லாமே ஷேர் பண்ணி கட்டியிருந்த நேரத்தில் என்னுடைய மனைவி மட்டும் இப்போதைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்கள வாங்குறது ஒரு 20,000 சம்பளத்தில் அதை லோனை கட்ட முடியல. என்னாலும் வேலைக்கு அதுக்கப்புறம் போக முடியல. வண்டி இல்லை, வெளியில் போனால் வண்டி கிடையாது. வண்டி வாங்குறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு நான் நல்லா சம்பாதிக்கும் போது கூட இருந்த நண்பர்கள் யாரும் என் கூட அப்போதைக்கு நான் என்னுடைய நிலவரத்தை பார்த்து யாருமே ஃபோன் கூட எழுதுறது கிடையாது, என்னுடைய தொடர்பு கூட என்கிட்ட பழகுறதும் கிடையாது. ஒரு நாள் எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது சார் தான் வந்து கூட இருக்கிற சார் தான் கூட. இவங்க உங்களுக்கு எப்படி பழக்கம்? எனக்கு 2018 நானும் அவரும் ஒரு பிஸ்னஸில் 2 பேரும் மீட் பண்ணுறோம். 2 பேரும் நல்லா செஞ்சுட்டு இருந்தேன். கோவிட் டைமில் நிறைய பிரேக்கப் ஆயிடுச்சு, எங்களால் வெளியில் ட்ராவல் பண்ண முடியல, போட்ட முதலீடு எடுக்க முடியல. சடனாக அவர்கிட்ட பேசும்போது அவர் என்னுடைய சுச்சுவேஷன் என்னாச்சு டல்லா பேசுகிறீங்க எதுன்னு போது, எனக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் மாடல் மொபைல் தான் வச்சுருக்கேன், ஆண்ட்ராய்டு ஃபோன் கூட இல்லை, எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. அன்னைக்கு ஒரு இருளில் இருந்த ஒரு எண்ணெய் எனக்கு ஒரு ஒளிவிளக்கு ஏற்றினவரே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம்? போன வருஷம். நான் ஒரு நல்ல சுவையான ஒரு சம்பவம் சொல்கிறேன். எங்கள் ஃபாதர் டைரக்டர் ப்ரொடியூசர் பாஸ்கர், ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர். பைரவி படத்தில் ரஜினியை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தின டைரக்டர் எங்கள் ஃபாதர் தான். ஸோ சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். சட்டத்தின் திறப்புலான்னு ஒரு படம், கார்த்திக் அண்டு ஷோபனா நடித்த படம். அந்த படம் வந்து ரிலீஸ் தேதியெலாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. லேபில் வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பிரிண்ட் எடுக்கணும். அதாவது ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபைனல் பேமெண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு லேபில் வந்து பிரிண்ட் எடுக்கணும். ஸோ அந்த ஜெமினி லேபில் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 10-10:30 எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அந்த சேலம் ஏரியா அந்த படத்துக்கு வாங்கின ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. வீட்டில் அவருடைய வீட்டில் சேலத்தில் இருக்கார். ஃபோன் பண்ணி, சார் இன்னும் நீங்கள் வரலையே, நீங்கள் மட்டும் ஜாயின் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்து ஒரு ஃபைனல் பேமெண்ட் ஒரு 4 லட்ச ரூபா கொடுக்கணும். அந்த 4 லட்ச ரூபா கொடுத்தா தான் அதை வாங்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபைனான்ஸ் பண்ணார், நெகட்டிவ் ஃபைனான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நெகட்டிவ் பண்ண ஃபைனான்சர் வந்து அங்கே இருக்கார். அவருடைய ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்து அந்த 4 லட்ச ரூபா இந்த சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குற பணத்தை தான் அவருக்கு வந்து வாங்கி கொடுக்கணும். அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து கிளியரன்ஸ் லெட்டர் கொடுத்தா தான் அந்த படமே ரிலீஸ் ஆகும். ஸோ அவர் பார்த்திங்கன்னா அந்த சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே சேலத்தில் இருந்துகிட்டே ஃபோன் பண்ணால் அந்த வந்துகிட்டே என்னோட ஆள் வந்துருவாங்கன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1:30-2 மணி நைட் வரைக்கும் அவர் வந்து டார்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபோன் எடுக்கிறதே நிறுத்திட்டார். சரி ஃபோன் எடுக்கிறதே நிறுத்திட்டாரே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த 4 லட்ச ரூபா அந்த ஃபைனான்சர் கொடுத்தா தான், அவரும் லேபில் தான் இருக்கார்.
எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. கொடுத்தா தான் வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும். அது ஒரு சின்ன ப்ரொடியூசருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. ஒருவேளை அன்றைக்கி அந்த படம் வராமல் போச்சுன்னா ரொம்ப பெரிய ஃபைனான்ஷியல் லாஸ் வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இதை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தார். அதாவது என்எஸ்சி டிஸ்ட்ரிபியூட்டர், என்எஸ்சினா நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் செங்கல்பட்டு. அது அவருடைய பேர் வந்து பக்தவாச்சலம் நாயுடு. அவர் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், என்எஸ்சி வாங்கக்கூடிய ஆள். அவர் வந்து பிரிண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அப்பாவை கூப்பிட்றாரு, பாஸ்கர் சார் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு போய், என்ன பிரச்சனை, நைட்லேருந்து ரொம்ப நேரமாக வந்து ஒரு 10-10:30 மணிலேருந்தே பிரச்சனையாக இருக்கே, என்ன தான் பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னும் போது, இந்த மாதிரி 4 லட்சம் கொடுக்கணும் சார், கொடுத்தா தான் வந்து கிளியரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னும் போது, அப்போ உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஃபைனான்ஸ் செட்டை போய் பேசுகிறாரு. சார், நான் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் வந்து 10 மணிக்கெல்லாம் வந்து கேஷ் கொடுத்துறேன் பேங்க் திறந்தோன்னே, நீங்கள் வந்து பிரிண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு லெட்ரு கொடுங்க, நான் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லி லெட்ரு கொடுங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறார் நோ. அவர் உடனே டிரைவரை கூப்பிட்றாரு. அவருடைய காரில் வந்த டிரைவர் வண்டி எடுங்க அப்படிங்கிறாரு. நேராக போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு போனவர் ஒரு 6:30-7 மணிக்கு திருப்பி வராரு. வந்தால் ஒரு பெரிய சூட் கேஸு, நம்ம ஊருக்கெல்லாம் போவோம் இல்லையா, லக்கேஜெலாம் எடுத்துக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு பெரிய சூட் கேஸோட வந்து கார்லேருந்து இறங்கி நேராக அந்த ஃபைனான்ஸ் செட்டை போய் அந்த சூட் கேஸை அப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அவர் சொல்கிறாரு, இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 450-500 பவுண்ட் நகை இருக்குது. என்னோட பொண்டாட்டி, என்னோட மருமக, என்னோட மகள் எல்லாருடைய நகை பீரோலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த 4 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒர்த்து, இதை நீங்கள் வச்சுக்கோங்க. நான் அந்த சூட் கேஸை கூட போட்டல, நான் உங்களை நம்புகிறேன், இதை நீங்கள் வச்சுக்கோங்க, கிளியரன்ஸ் லெட்டர் கொடுங்க. இது நான் உங்களுக்கு காலையில் 10:30 மணிக்கு நான் பணம் கொடுத்துட்டு இதை வாங்கிக்கிறேன், கொடுக்கலைன்னா அந்த நகையை நீங்கள் வச்சுக்கோங்க, இப்போ வந்து கிளியரன்ஸ் லெட்டர் கொடுங்க அப்படின்னோடனே அந்த நகையை வாங்கிட்டு அந்த ஃபைனான்சர் வந்து அன்றைக்கி வந்து உடனே கிளியரன்ஸ் லெட்டர் கொடுத்தாரு. 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எல்லாமே டெலிவரி ஆச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு உதவி இது நடக்கும். சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் இருக்காங்க. அந்த பக்தவாச்சலம் நாயுடு அப்படிங்கிற அந்த என்எஸ்சி டிஸ்ட்ரிபியூட்டரை மறக்கவே முடியாது. இது கடன் கிடையாது, ஆனால் அந்த நேரத்தில் வந்து சப்போர்ட் பண்ணார். அது நம்ம என்ன செய்ய போகிறோன்னு கையெறிநிலையில் இருக்கப்போ கிடைச்ச உதவி வந்து எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் மறக்காதுல்ல. அதான் உங்களுக்கு மறக்கலை. ரைட். இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஈரா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏரா, ஏஐயோட ஏரால இருக்கும். இப்போ இன்னும் வளர ஆண்டுகள் போக போக மனிதர்களோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா, ஹியூமனிட்டி, மனிதநேயம் எப்படி ஒர்க் ஆகும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் ஆபத்தில் இருக்கப்போ எப்படி உதவுவான், அவனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி இப்போ வரும் காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மனிதர்களையும் வந்து காமனாக வில்லனைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பரவலாக போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக எல்லா மனிதர்களும் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை. என்றைக்குமே ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் தான் துணையாக நிற்க முடியுங்கிறத வலியுறுத்த தான் வந்து இந்த நிகழ்ச்சியும் கூட. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் நான் வந்து அதை சொன்னது தான் எனக்கு என் மனசில் இருக்கிறது கூட கொஞ்சம் குறைவாகும், கம்மியாகவும் நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு நல்ல சிச்சுவேஷனில் இருந்தாலும் கூட, நான் பிறந்த புதுதில் நான் சின்ன இதில் பிறந்த புதுதில் எங்கள் அப்பா ஃபேமிலி சிச்சுவேஷனில் ஒரு பெரிய நல்ல சிச்சுவேஷன் இல்லை. அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து அவ்வளோ தாய்ப்பால் சுரக்கலை. அப்போ அவங்களுக்கு வந்து பால் பவுடர் தான் வாங்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவோட சிச்சுவேஷன் அவ்வளோ நல்ல சிச்சுவேஷன் இல்லை. பால் பவுடர் அப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, அவ்வளோ ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அது. அதை வாங்குறதுக்கு பெரிய வருமானம் இல்லை. அப்போ எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர், வின்சென்ட்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நான் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வர வரைக்குமே அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து பால் பவுடர் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கான காசை கொடுத்துட்டு இருந்தார், நீ வாங்கிக்கன்னு. ஒருவேளை நான் இப்போ அதை யோசித்து பார்க்கும்போது, ஒருவேளை எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டாக இருந்த அந்த வின்சென்ட் மாமா எனக்கு அதை செய்யாமல் இருந்திருந்தா, மேபி நான் ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ஒரு குழந்தையாக கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நல்லா பேசுறதுக்கான வாய்ப்பு கூட இல்லாமல் இருந்திருக்கலாம், நடக்கிறது கூட வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம்.